Very good morning and welcome to SRM Institutes for Medical Science வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு கைனகாலஜிஸ்ட் டாக்டர் PM கோபிநாத் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். வெல்கம் டு த ஷோ டாக்டர். டாக்டர், இந்த ப்ரெக்னன்சி அப்படின்ற ஒரு விஷயம் ஒருத்தவங்க கன்சீவ் ஆனதுலேருந்தே வந்து ஒரு மைத்தாலஜிக்கலாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எப்போ போகணும், எந்த சமயத்தில் அணுகணும் அப்படின்றது ஒரு பெரிய என்னதான் தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன்ஸ் பக்கம் நம்ம பார்த்தோம்னா எதுக்காக ஸ்கேன் எடுக்கணும், எத்தனை ஸ்கேன்ஸ் எடுக்கணும், ரிப்பீட்டடாக எடுத்துக்கிட்டே இருக்கணுமா, அதனால் ஏதாவது பாதிப்புகள் இருக்கா அப்படின்ற கேள்வி வந்து எல்லாரும் மனசுல இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஸ்கேன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ப்ரெக்னன்சியில் எத்தனை ஸ்கேன்ஸ் தேவைப்படுது? யூஸ்வலாக முன்னாடி இந்த பிஃபோர் த ஸ்கேன்ஸ் இந்த சிம்டம்ஸ் வச்சுட்டு இப்போ நாடியை பார்த்துட்டு இதுதான் யூஸ்வலாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லையான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனவுடனே அதில் ஏதாவது சந்தேகமாக இருந்ததுன்னா அடிக்கடி ஸ்கேன் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா யூஸ்வலாக வந்து 3 ஸ்கேன்ஸ் எடுக்கிறது வழக்கம். ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்கேன் வந்து ஒரு 12 வாரம் 3 மாதம் முடிஞ்ச உடனே எடுக்கிறது. அது ஏன் அப்போ எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் எடுத்தால் உங்களுக்கு மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்கு பேர் வந்து NT ஸ்கேன் அப்படின்னு. அந்த நியூக்கல் டிரான்ஸ்பரன்சி ஸ்கேன் NT ஸ்கேன் எடுத்தாங்கன்னா அதில் அநேகமாக 75-80% மேலே ஒரு நல்ல குழந்தை நல்ல உருவாக்க இருக்கா, எதாவது பிரச்சனை இருக்கான்றது அதுலேருந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஓகே டாக்டர். அதுக்கு அடுத்த ஸ்கேன் வந்து அனாமலி ஸ்கேன் சொல்லுவோம். அது வந்து 20 வாரம் 5 மாதம் முடிஞ்சிட்ட உடனே அது 18 வாரத்துலேருந்து 20 வாரத்து வரைக்கும் எடுப்பாங்க. ஓகே. எடுக்கிறச்ச பார்த்தா அந்த டைமில் வந்து எல்லா உறுப்புகளும் கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே ஓகே. அதனால் இப்போ ஒரு கிட்னி எப்படி இருக்குது எல்லாமே ஒரு உறுப்பாக பார்த்துட்டு வரலாம். ஸோ அதுக்கு வந்து அந்த அனாமலி ஸ்கேன் எடுக்கிறது எல்லாருக்கும் முக்கியம். அதுக்கு அடுத்தது வந்து 34 வாரத்தில் வந்து க்ரோத் ஸ்கேன். க்ரோத் எப்படி இருக்குது, இல்லை இப்போ எப்போ டெலிவரி வச்சுக்கலாம், மற்றபடி எல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த 3 ஸ்கேன் வந்து ட்ரெடிஷ்னலாக எல்லா ப்ரெக்னென்சிக்கும் எடுக்கிறது வந்து அவசியம். ஓகே டாக்டர். இது இல்லாமல் கொஞ்சம் ஏதாவது சந்தேகமாக இருந்தது, எடை சரியாக ஏறல, கொஞ்சம் வளர்ச்சி குறைச்சலாக இருக்குது, மூமெண்ட் குறைச்சலாக இருக்குது, இல்லை ஒரு ப்ளீடிங் இருந்தது, இது மாதிரி ஏதாவது ஒரு அத்தியாவசியமான காரணங்களுக்காக அடிக்கடி கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே டாக்டர். ஸ்கேன்ன்றது அந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸை வந்து விட்டு 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 பாஸ் பண்ணுது பாடியில். ஸோ அது அதனால் அது தொடர்ந்து 15 நிமிஷம் அது தொடர்ந்து செலுத்தினா அது வந்து பாதிப்பு இருக்கும். ஓகே. அதனால் இது வந்து விட்டு விட்டு இருக்கிறதுனால இந்த கண்டினியூஸ் ஸ்கேன்ன்றது கிட்டத்தட்ட நீங்கள் 4 மணி நேரம் 5 மணி நேரம் கண்டினியூஸாக ஸ்கேன் பண்ணால் தான் அதுலேருந்து ஏதாவது பாதிப்புகள் வரத்துக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஓகே ஓகே. அதனால் நம்ம நார்மல் ஸ்கேன்ஸ் பண்ணுறச்ச ஒரு 15 நிமிஷமோ என்னமோ பண்ணுறச்ச அது பாதிப்புகள் வராது. ஏன்னா அது இன்டர்மிட்டன்ட் ஸ்கேன், விட்டு விட்டு வர்றதொட்ட அந்த வேவ்ஸு அது அஃபெக்ட் பண்ணாது. ஓகே. அது ஒரு அந்த செல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு கேவிட்டேஷன் பப்ளிங்னு 2-3 சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறது ரொம்ப கண்டினியூஸாக அந்த அல்ட்ராசோனிக் எனர்ஜி இருந்தால் தான். அதனால் நார்மல் ஸ்கேன்னால எந்த பாதிப்புகளும் வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓகே டாக்டர். நிகழ்ச்சியின் முதல் காலர் இருக்காங்க, பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சென்னையிலேருந்து நித்யா பேசுகிறேன் சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க நித்யா டாக்டர் கிட்ட. சார் வந்து எனக்கு இப்போ பீரியட்ஸ் வந்து 7 days தள்ளி போயிருக்கு. சரிங்கம்மா. ஆனால் நேற்று மதியம் வந்து லைட்டாக ப்ளீடிங் இருந்துச்சு சார், அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. ஓகே. அது ப்ரெக்னென்ட் கன்ஃபார்ம் ஆகுமா இல்லை என்னண்டா சார்? இப்போ பீரியட்ஸ் வந்து இப்போ 7 நாள் தள்ளி போயிட்டுருக்குன்னா இப்போ நீங்கள் யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து குழந்தை வந்து உருவாயிருக்கா இல்லையான்றது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிய வந்துடும். அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு வந்து பாசிட்டிவ்னு இருந்ததுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் ப்ளீடிங்னு சொல்கிறது சில டைமில் வந்து ஒரு சின்ன இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு சின்னதாக லேசாக ஒரு அப்பப்போ ஒரு 1 or 2 drops வரலாம். அதுக்கப்புறமா அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த ஒரு இன்டர்மிட்டன்ட் ப்ளீடிங் மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 3 நாள் வெயிட் பண்ணுங்கள். 3 நாளுக்குள்ளே உங்களுக்கு அது திருப்பி அதே மாதிரி தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்ததுன்னா போய் ஸ்கேன் பண்ணி பாப்பா உள்ள உருவாக்கிறது எப்படி இருக்கிறதுன்றது தெரிஞ்சுக்குங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் திண்டிவனத்துலேருந்து பேசுகிறேங்க. உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காரு. ஓகேங்க. சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார் என் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்து 1 மாதம் ஆகுது. சரிம்மா. குழந்தை பிறகுறப்ப ஹெவியாக ப்ளீடிங் அதிகமாக போயிடுச்சு. சரி. காலையில் 7:30 மணிக்கு பிறந்தது. சாயங்காலம் தான் குழந்தையும் அம்மாவுமே பார்க்க விட்டாங்க.
சரிம்மா. கேட்டதுக்கு ஹெவியா ப்ளீடிங் போயிடுச்சு அவங்களுக்கு. நாங்க கர்ப்பப்பையிலே கையை வச்சுதான் நாங்க ரத்தத்தை நிறுத்தணும்னாங்க. ஓகே. ஆனா இப்ப அவளுக்கு அவ இருக்கிற மாதிரியே தெரியலன்றா. நான் வந்து நடந்தாலும் சரி, நான் நடக்கிறேன்னா உள்ள எலும்பு அந்த மாதிரிலாம் இருக்குதா என்னன்னு தெரியல. ரொம்ப கஷ்டப்படுறா. சரி, இது வந்து இரத்தப்போக்கு அதிகமாக குழந்தை பிறந்து போகிறதுன்றது ஒரு எல்லாருக்கும் ஒரு ஸ்மால் பர்சன்டேஜில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா. இப்போது பலூன் இருக்கு இல்லையா, பலூன் மாதிரி ரத்தப்பை ஊதி இருக்கு. அது குழந்தை பிறந்தோடனே அது திருப்பி பழையபடி சுருங்கி வரணும். அதில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது மாதிரி ரத்த ஓட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி, ரத்தப்போக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிறச்சு வேண்டிய அளவுக்கு ரத்தத்தை ரீப்ளேஸ் பண்ணலைன்னா ரத்த சோகை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரத்த சோகை வந்ததுன்னா இது மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு வீக்னஸ் இருக்கும், அப்படியே காற்றுல நடக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி இருக்கிறதுக்கெலாம் கண்டிப்பாக ஒரு சான்சஸ் இருக்குது. நீங்கள் அதனால் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும். ஹீமோக்ளோபின் குறைச்சலாக இருந்ததுன்னா ஒன்று பிளட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும், இல்லாட்டி ஓரலாக டேப்லெட்ஸ் கொடுக்க வேண்டியது. அதை இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னாவே தானே சரியாயிடுவாங்கம்மா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன், ஹம்சா. உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க ஹம்சா டாக்டர் கிட்ட. ஷூர். ஹலோ டாக்டர், குட் மார்னிங். குட் மார்னிங் ஹம்சா. நல்லா இருக்கீங்களா டாக்டர்? ஃபைன்மா, ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன் டாக்டர், தேங்க்யூ. எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு 30 வயசு ஆகுது, 2 குழந்தைங்க இருக்காங்க. சரிங்கம்மா. டாக்டர், ஆக்சுவலாக எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நம்ம நான் குழந்தையா இருக்கும் போதெல்லாம் வேக்சின் போட்டிருக்காங்க அம்மா. அதுக்கெல்லாம் ரெக்கார்டே இல்லை அந்த காலத்தில். கரெக்ட். பட் இப்போ வந்து மறுபடியும் அந்த மாதிரி வேக்சின்ஸ்லாம் நான் போட்டுக்கலாமா? என்ன மாதிரி வேக்சின்லாம் போட்டால் பரவாயில்ல அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ப்ளஸ் இன்னொன்று வந்து இப்போ நிறைய அந்த கர்ப்பப்பையிலலாம் கேன்சர் வருது, இதெல்லாம் நிறைய டிசீஸ் வருதுன்றாங்க. என்ன மாதிரி வேக்சின்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டா நல்லா நம்மளை கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம்னு கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஷுவர்மா. இப்போ வந்து அந்த சர்வைக்கல் கேன்சருக்கோசரம் வேக்சின் வந்திருக்கு. அந்த வேக்சின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ் இருக்குது. அது உங்கள் டாக்டரை பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த சர்வைக்கல் கேன்சர் வேக்சின் போட்டிங்கன்னா அந்த சர்வைக்கல் கேன்சர் வராமல் இருக்கலாம். அது தவிர விட்டு சில ஒரு கொப்பளங்கள், நீர் கொப்பளங்கள் மாதிரி வரும் ஸ்கின்ல, அந்த வஜைனா கிட்டலாம், அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறது, அதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு வேக்சின் இருக்குது. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி இப்போ வந்து நீங்கள் குழந்தை பருவத்தில் குழந்தை பிறந்த உடனே கொடுக்குற வேக்சினுக்கும் இப்போ அடல்ட் வேக்சினுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த ரெக்கார்ட்ஸ் இல்லைன்னா கூட சரி, இப்போ உங்கள் டாக்டரை அணுகுனிங்கன்னா இந்த சர்வைக்கல் வேக்சின் போடலாம், நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் போடலாம். அந்த மாதிரி அவங்க ஒரு ஸ்கெடியூல் போட்டு கொடுத்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த பழைய ரெக்கார்ட் தேவையில்லை. இப்போ அங்கே போன தடவை போட்ட ரெக்கார்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாண்டிஸ்க்கோசரம் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஆன்டிபாடி டைட்டர் பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வேண்டிய நல்ல நார்மல் ஹெல்த்தி வேக்சின்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க? நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். என் பேர் வித்யா. வித்யா, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் திவ்யா. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். டாக்டர், எனக்கு கல்யாணம் ஆகி 1 இயர் ஆச்சு. ஓகே. ஏஜுமா? என்னோட ஏஜ் வந்து 25. ஓகே. ஸோ 1 இயர்லேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் நான் கன்சீவ் ஆகல. ஓகே. அப்புறமேல் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணப்போ எனக்கு வந்துட்டு பாலிசிஸ்ட் ஓவரிஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. தைராய்டு பார்டர்ல இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறமேல டாக்டர் ஒரு 2-3 ஸ்கேன்ஸ் பண்ணி பார்த்தாங்க. எனக்கு வந்து ஃபாலிக்கல் வளர மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. ஓகே. அப்புறம் இரெகுலர் பீரியட்ஸ் எனக்கு பிஃபோர் மேரேஜ்லேருந்து இருக்கு. ஓகே. அதனால இப்போ டாக்டர் என்னன்னாக்கா எனக்கு 2 மெடிசன்ல போட்டிருக்காங்க. ஒன்று வந்து நார்மோஸ்ன்னு சொல்லி, அப்புறம் இன்னொன்று வந்து ஹார்மோனி எஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த டேப்லெட் நான் கண்டினியூஸாக எடுக்கணும். ஆஃப்டர் 2 சைக்கிள்ஸ், அதாவது 2 மந்த் ஆயிட்ட பிறகும் 2வது பீரியட்ல வந்து என்னை வந்து திரும்பி ஸ்கேன் பண்ணி கிவ் இன்ஜெக்ஷன் சொல்லி, ஸோ அப்புறம் என்னால் கன்சீவ் ஆக முடியுமா இல்லை என்ன டாக்டர்? யூஸ்வலாக வந்து நீங்கள் சொல்கிற ஹிஸ்ட்ரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவுலேஷனில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ஓவுலேஷன் ப்ராப்ளம் வந்து ப்ராபப்ளி பிகாஸ் ஆஃப் தைராய்டு வந்து அவங்க சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. ஓவுலேஷன் இண்டக்ஷனுக்கு நிறைய டேப்லெட்ஸ் இருக்குமா, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டாக்டர் சொன்ன மாதிரி முதல்ல உங்களுக்கு வந்து உங்களோட ஓவுலேஷன் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஆன்ட்ரல் ஃபாலிகுலர் கவுண்ட்டுன்னு ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க 2வது நாள். அதுக்கப்புறம் சில பிளட் டெஸ்ட்லாம் பார்த்தாங்கன்னா எப்படி இருக்குது உங்களோட ஓவேரியன் ரிசர்வ் நல்லா இருக்கா, நிறைய கருமுட்டை வருமா அப்படின்றது தெரிஞ்சுப்பாங்க.
அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டேப்லெட்ஸும் இன்ஜெக்ஷனும் இருக்குது, அப்புறம் வெறும் இன்ஜெக்ஷன். இது மாதிரி ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் இன்ஜெக்ஷன்ஸும் இருக்குது. அது உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கிறது பார்த்து கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு குழந்தை நிற்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்கள் 25 இயர்ஸ் மேரிட் 1 இயர் நீங்கள் கம்ஃபர்டபுளாக சாதாரணமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எந்த ஒரு மன அழுத்தம் இல்லாமல் எடுத்துக்கலாம். உங்களுக்கு குழந்தை நிற்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? ஹலோ, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேங்க. உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. என் மகள் வந்து 25 வயசு ஆகுதுங்க அவளுக்கு. சரிங்கம்மா. அவள் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னே மாசமா இருந்தா. குழந்தை மாசமா வயிற்றுல இருக்கும்போதுலேருந்தே வாமிட் வந்துட்டு இருந்தது. அதில் பிளட்டு கலந்து வந்துட்டு இருந்தது. சரிங்கம்மா. அப்படி வரும்போது இதனால கூட அப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். மாசமா இருக்கிறதால வாமிட் வர்றதால அது மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2-3 டாக்டர்கிட்ட காட்டிட்டோம். சரிங்கம்மா. முதுகு வலி அந்த நேரத்துல வந்துட்டு இருந்தது. அதே நேரத்துல வாமிட் வரும்போது முதுகு வலி இந்த ரைட் சைட்ல வந்து மேல வலி இருந்தது. சரிங்க. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட 1 வருஷமா இதனாலயே இருந்ததுன்னு நாங்க விட்டுட்டோம். அப்புறம் இப்ப ரொம்ப அதிகமாயிட்டுதுங்க சார். இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்ன குழந்தை பிறந்துடுச்சாமா? குழந்தை பிறந்துருச்சு. நார்மலா ஹெல்த்தியா பிறந்ததுமா? ஹெல்த்தியா பிறந்துருச்சு. சரிம்மா. அதுக்கப்புறம் இப்ப ரொம்ப வலி வந்ததால திரும்ப டாக்டர்கிட்ட போனோம். ஸ்கேன் எடுக்கணும், எண்டோஸ்கோபி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க சார். சரிங்கம்மா. அது மாதிரி எடுத்து பார்க்கும்போது பித்தப்பையில கல்லுங்க இருக்கு, நிறைய ஒரு 5-6 கல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர். சரிங்கம்மா. அதுக்கப்புறம் வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் காட்டி எண்டோஸ்கோப்லாம் எடுத்து பார்த்துட்டு பித்தப்பையில கல் இருக்கு, அதை எடுத்துதான் ஆகணும், இல்லைன்னா அது வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால பித்தப்பை வந்து ஆப்ரேஷன் பண்ணி இப்போ எடுத்தாச்சுங்க சார். சரிங்கம்மா. இதுக்கு மேல அவ என்ன வேணாலும் சாப்பிடலாமா? அவளுக்கு சாப்பிட்டா ஒண்ணும் ஆகாதா? இதுக்கு மேல அவளுக்கு வாழ்க்கையில எது பிரச்சனை இல்லாம இருப்பாளா? 25 கண்டிப்பாம்மா. இப்போ நார்மல் வாமிட்டிங் வந்து பிரெக்னன்சி அப்போ வர்றது வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் வர்றது தான். அந்த வாமிட்டிங் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக வந்ததுன்னா அதில் அந்த பிளட் ஸ்டெயின் நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரத்தம் கலந்த மாதிரி வர்றதுன்றது கொஞ்சம் நார்மல் ஹேப்பனிங் தான். இப்போ வந்து அதுக்கு அடுத்தது இந்த பித்தப்பையில் வந்து கல் இருந்து அது பிரச்சனைன்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதை பற்றி நீங்கள் மறந்துடலாம். ஸோ திருப்பி வர்றதுக்கோ திருப்பி அதெல்லாம் இன்னும் வாய்ப்புகளே கிடையாது. அவங்க நல்லா நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், ஒரு காலர் வந்து வேக்சினேஷன் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு ஏஜ் வந்து ஒரு தாண்டவங்களுக்கு வேக்சினேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாக்டர்? அது வேக்சினேஷன் எடுத்துக்கிறது நல்லதா எப்பவுமே? வேக்சினேஷன்ன்றது இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் வராமல் நம்மளை வந்து தடுத்துக்கிறதுக்கு. அது ஏஜ் இஸ் நாட் அட் ஆல் அ திங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க சொன்னது ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் சொன்னாங்க. அந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் இப்போ வந்து இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் வருது. இன்ஃப்ளூயன்ஸா வந்து அது எப்போவுமே காமனாக வந்துகிட்டே இருக்கிறது. அது வந்ததுன்னா உங்களுக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு ஹேவ் அ டெட்ரிமெண்டல் எஃபெக்ட் ஆன் யுவர் டே டு டே லைஃப், ஏர்னிங் கெப்பாசிட்டி, லைஃப் ஸ்டைல் எல்லாம். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் ஸ்மால் மெஷர். இப்போ அந்த வேக்சினை கூட ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அந்த அப்டேட் பண்ணிட்டு வராங்க. புது ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிட்டு வராங்க அதுக்கு ப்ரிவென்ஷனுக்கு. ஸோ அதனால் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ அந்த மாதிரி இந்த வேக்சின்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஃபீமேலுக்கு வந்துட்டு அந்த இது பண்ணுறாங்க. நம்ம சர்வைக்கல் கேன்சர் வேக்சின். சர்வைக்கல் கேன்சர் இஸ் வெரி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஒரு ட்ரெட்ஃபுல் கில்லர் அதிகமாக நம்ம நாட்டில் இருக்கிறது. அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் சர்வைக்கல் வேக்சின் இந்த மாதிரி கவர்மெண்ட்டே இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வராங்க. எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீ கேன்சர் வேக்சின் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சர்வே எல்லாம் நடத்திருக்காங்க 2-3 இடத்துல இந்தியாவில். ஸோ அது வந்து இட்ஸ் a வெரி யூஸ்ஃபுல் திங் இந்த மாதிரி வேக்சின்ஸ். ஸோ எந்த டிசீஸை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறோம், அண்ட் ப்ரிவெண்ட் பண்ணுற டிசீஸ்னால நமக்கு என்ன டெட்ரிமெண்டல் எஃபெக்ட்ஸு அப்படின்றத பார்த்துட்டு வேக்சின்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ எப்பவுமே வேக்சின் எடுத்துக்கிறது ஒரு ப்ரிவென்ஷன் தான் இல்லை? கரெக்ட். அதை எடுத்துக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், நிகழ்ச்சி அடுத்த காலை பார்த்துடலாம். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். நான் பெங்களூர்லேருந்து பாரதி பேசுகிறேன் சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க பாரதி டாக்டர் கிட்ட. சார் சொல்லுங்கள். குட் மார்னிங். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. நாங்கள் பெங்களூர்லேருந்து பாரதி பேசுகிறோம். சொல்லுங்கம்மா. ஈவினிங்ல பிரெட் போயின்னு இருந்துச்சு சார், ஒரு 4 எல்லாம் சார். சரிங்கம்மா. அது டெஸ்ட் பண்ணதுல ஆமா போயிட்டு இருக்கு, இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குதுன்னு சொல்லி டேப்லெட்ஸ் டானிக் கொடுத்துருந்தாங்க சார். சரிங்கம்மா. அப்புறம் மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் டெஸ்ட் பண்ணதுல நார்மல் இருக்குது, ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்கம்மா. அது என்னமான்னு ப்ராப்ளம் இருக்குமா என்னமான்னு கேட்டோம் சார். மறுபடியும் இன்னொரு கேள்வி சார்.
மாசம் மாசம் டேட் கரெக்டா ஆகுறது இல்ல சார். 2.5 மாசம் 1.5 மாசம் அப்படின்னு தள்ளி தள்ளி ஆகுது. பயந்துட்டு சரி ஸ்கேன் பண்ணதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே எங்களுக்கு அப்படிதான் ஆனது, எப்பயுமே கரெக்டா ஆகுறது இல்ல சார். உங்களுக்கு வயசு என்னம்மா? இப்போ 39 சார். சரிங்கம்மா. இப்போ உங்களுக்கு முதல் கேள்விக்கு வந்து யூரின்ல வந்து பிளட்டு போகிறதுன்றது நிறைய காரணங்கள் இருக்குமா. ஒன்று வந்து காமனஸ்ட்டாக அவங்க யூரினரி இன்ஃபெக்ஷன் சொன்னது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா, இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாகி போயிடுச்சுன்னா ஒன்றும் பரவாயில்ல, விட்டுடலாம். அடுத்த தடவை இது மாதிரி வந்ததுன்னா ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். சிஸ்டஸ்கோப்பின்னு ஒன்று பண்ணி பார்ப்பாங்க. ஒரு சின்னதாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு யூரின் போடுற வழியாக வந்து உள்ள அந்த பை இருக்கு இல்லையா, யூரினரி பிளாடர், அதில் ஏதாவது க்ரோத் மாதிரி இருக்கா, இல்லை சின்ன ஏதாவது பாலிப் மாதிரி இருக்கா, ஏதாவது கல் மாதிரி ஏதாவது இருக்கான்றது பார்ப்பாங்க. அது வந்து இது மாதிரி 2வது 3வது தடவை வந்துருச்சுன்னா அது பார்த்துக்கிறது நல்லது. பட் அதுலேயும் ஒன்றும் கிளியராக இருந்து திருப்பி அது மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ரே மாதிரி ஒன்று எடுப்பாங்க, ஐவியூன்னு. அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க, ஒரு டை இன்ஜெக்ட் பண்ணி அந்த ட்ராக் எல்லாம் நார்மலாக இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த சிஸ்டஸ்கோப்பி அந்த ஐவியூ பண்ணிவிட்டு அதுலேயும் நார்மலாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து விட்டுடலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. 2வது கேள்வி, பீரியட்ஸ் இரெகுலராக வருதுன்றது இந்த க்ளோஸ் டு த மெனோபாஸ். மெனோபாஸ்னால் நிற்கிறது வந்து 44 வயசு, கிட்டத்தட்ட 44லேருந்து 48க்குள்ளே நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் இருக்கிறவங்க எல்டர்ஸ்க்கெல்லாம் வந்து முன்னாடி நின்றுச்சுன்னா அவங்களுக்கு அது மாதிரி முன்னாடி நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இது ரொம்ப நாளாக அவங்களுக்கு முன்னாடியே ரெகுலராக இருந்த இது வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். 39 இயர்ஸில் சப்போஸிங் நிற்கிறதா இருந்ததுன்னா அது மாதிரி கொஞ்சம் தள்ளி இருக்கும். பட் ரத்த சோகை, தைராய்டு, இது மாதிரி ஒரு 2 முக்கியமான காரணங்கள்னால தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை மட்டும் பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர்கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் டவுட் என்னன்னு சொல்லுங்கம்மா டாக்டர் கிட்ட. ஹலோ சார். வணக்கம்மா. எனக்கு கல்யாணம் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது சார். சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட் வருஷமே கன்சீவ் ஆயிட்டேன் சார். சரிங்கம்மா. அதில் பாப்பா 6 மந்த்ல அபார்ட் ஆயிடுச்சு. ஓகே. அப்புறம் 4 வருஷம் கன்சீவ் ஆகல சார். அப்புறம் திரும்பவும் கன்சீவ் ஆனேன். ஓகே. அதே மாதிரி 6 மந்த்லேயே அபார்ட் ஆயிடுச்சு சார். ஓகே. எனக்கு ஏஜ் வேற இப்போ 35 ஆகுது சார். நெக்ஸ்ட் எனக்கு குழந்தை நிற்குமா, எதனால அந்த மாதிரி அபார்ட் ஆச்சுன்னு கேட்கலான்னு தான் சார். சரிங்கம்மா. உங்கள் 35 இயர்ஸ் முன்னாடி 2 தடவை அபார்ஷன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் அது இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லா டெஸ்ட்டும் பண்ணிக்கணும்மா. ஒரு தடவை அபார்ஷன் ஆகுதுன்றது 10%லேருந்து 15% வரைக்கும் சான்ஸ் இருக்குது. 2 தடவை அபார்ஷன் ஆச்சுன்னா 30%க்கு மேலே அது மாதிரி ஆகலாம். அது மாதிரி ஆச்சுன்னா அதான். அதனால் வந்து உங்கள் கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா? டெஸ்ட் கொடுத்துருக்கோம் சார். அந்த ரிப்போர்ட் வந்துச்சுன்னா தெரிஞ்சிருமா சார்? ஆமாம்மா. இந்த எல்லாம் இந்த டெஸ்ட் எல்லாம் பார்த்து அது கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த தடவை நீங்கள் குழந்தை நிற்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிற்குமா சார்? இல்லை டெஸ்ட் கண்டிப்பாக போக வேண்டியது வருமா சார்? இல்லைம்மா, கண்டிப்பாக நிற்குமா, தைரியமாக இருக்குமா. அதுதான் சார் மனசுல. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், இந்த கன்ஜனைட்டல் அனாமலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல டாக்டர், ஸோ அதோடைய ஆழ் அர்த்தம் என்ன, அதை எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், இதெல்லாமே வந்து ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிடலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த கன்ஜனைட்டல் அனாமலிசிஸ் பற்றி கேட்டிருந்தேன் டாக்டர். யூஸ்வலாக வந்து நார்மலாக ஒரு ப்ரெக்னென்சி வந்து ஹெல்த்தியாக உருவாகிட்டு வெளியில் வர்றது. அது அந்த கன்ஜனைட்டல் அனாமலிஸ்ன்றது மேஜர், மைனர். ஓகே. எக்ஸாம்பிள் மைனர்னால் ஒரு 6வது விரல் இருக்கிறது, அது வந்து கம்பேட்டபிள் வித் லைஃப், அது சாதாரணமாக வளர்ந்து நல்ல நார்மலாக இருக்கலாம். ஓகே. இன்னொன்று வந்து ஒரு சிவியர் ஹார்ட் ப்ராப்ளம் ஆர் மூளையில் சரியாக வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, அது தானாக உள்ளவே இறந்துடுறது, இல்லை வெளியில் பிறந்தாலும் அது உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இது வந்து மேஜர், நாட் கம்பேட்டபிள் வித் லைஃப். ஓகே.
ஸோ இந்த கன்ஜெனிட்டல் அனாமலிஸ்னால் எல்லாரும் பயப்படுற மாதிரி ரொம்ப பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை. ஒரு நார்மல் அக்கரன்ஸில் வந்து 100ல் வந்து 1 2 அது மாதிரி வரதுக்கு 1 to 2% சான்சஸ் வந்து கன்ஜெனிட்டல் அனாமலிஸ் வரலாம். ஓகே டாக்டர். அண்டு இதில் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நேச்சரே ப்ரிவென்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை நின்னோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 10% வந்து அபாஷன் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஆமாம் டாக்டர். அபாஷன் கேட்குறச்சு சொல்லிட்டு இருந்தோம். அந்த 10% அபாஷன் அண்ட் அபார்டஸ் மெட்டீரியல் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் இட் வில் பி கன்ஜெனிட்டல் அனாமலிஸ். ஓகே. அதாவது நேச்சரே ப்ரிவென்ட் பண்ணி வேண்டாதது வெளியில் தள்ளிட்டு நல்ல நார்மல் ஹெல்த்தி பேபியை வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்குது. ஓகே. ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன் பண்ணுது. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஸ்கேனில் சொல்லிட்டு இருந்தோம், என்டி ஸ்கேன்னு சொல்லிட்டு. அந்த என்டி ஸ்கேன் 12வது வாரம் பண்ணுறச்ச அது கூட ஒரு ட்ரிப்பிள் ஸ்க்ரீனிங்னு ஒன்று பண்ணுறோம். பிளட்டை எடுத்துகிட்டு அந்த பிளட்லேருந்து செக் பண்ணி பார்க்குறோம் ஹார்மோன் லெவல்ஸை. அதை வச்சு தோராயமாக 98%க்கு மேலே அது எந்த அளவுக்கு நல்ல நார்மலாக இருக்குன்னு ஹெல்த்தியாக பார்த்துடுறோம். ஓகே. பட் அதையும் மீறி 2வது தடவை அனாமலி ஸ்கேன் பண்ணுறோம். அனாமலி ஸ்கேன்லேயும் மீறி வெளியில் வர்றதுன்றது வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைச்சல். ஓகே. ஓகே. ஸோ இதுலேயே நம்மளால் ஓரளவுக்கு ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த காசஸ் ஃபார் கன்ஜெனிட்டல் அனாமலின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம் யூஸ்வலாக ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர்ஸில் வர்றதெல்லாம் குரோமோசோம் அனாமலி. ஓகே. குரோமோசோம்னா இந்த மரபு விதியாக இந்த ஒன்று இந்த ஆணுக்கோ இல்லை பெண்ணுக்கோ அது மாதிரி இருந்ததுன்னா அது வந்து மரபு ரீதியாக வர்றது அது கன்ஜெனிட்டலில். அதையும் விட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் ட்ரைமஸ்டரில் பார்த்திங்கன்னா ஏதாவது சில வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம். அந்த ருபெல்லா அந்த மாதிரி ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்ததுன்னா அது மாதிரி கன்ஜெனிட்டல் அனாமலி வரலாம். அண்டு டயபெட்டிஸில் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் கன்சீவ் ஆனாங்கன்னா அப்போ வந்து இது மாதிரி ஒரு 4 பங்கு, இப்போ வந்து 1 to 2% சொல்கிறது, இது ஒரு 4% டிக்ரீஸ் ஆகும். ஓகே. அதில் கன்ஜெனிட்டல் அனாமலி வரும். இதனால இது மாதிரி ஒரு சில முக்கிய காரணங்களால தான் வரதை விட நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கு சடனாக ஒரு இன்க்ரீஸாக கன்ஜெனிட்டல் அனாமலி வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓகே. அதை பற்றி நேயர்களும் பயப்பட வேண்டாம். அதை வந்து பண்ணுற ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் எல்லாம் இப்போ வந்து ரொம்ப சின்ன ஊரில் போனால் கூட சரி, அவங்க ஒரு என்டி ஸ்கேன் பண்ணுறாங்க, ட்ரிப்பிள் ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. அது எல்லாமே அந்த விழிப்புணர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் வந்துட்டு தைரியமாக அவங்க தே கேன் கோ த்ரூ அ ப்ரெக்னன்சி வித்தவுட் அ ஃபியர் ஆஃப் கன்ஜெனிட்டல் அனாமலி. ஓகே டாக்டர். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துடலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம், எங்கிருந்து பேசுகிறீங்க சார்? நான் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் டவுட் என்னன்னு சொல்லுங்கள் சார் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார் நான் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்களோட மிஸ்ஸஸ் வந்து 6 months ப்ரெக்னன்சியாக இருக்காங்க. ஓகே. ஸோ மந்த்லி செக்அப் போயிட்டு தான் இருக்கோம். ஓகே. 3rd month பார்த்தீங்கன்னா நம்ம மெடிஸ்கேனில் ஸ்கேன் எடுத்து கொடுத்தாங்க, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. இப்போ 5th monthல ஸ்கேன் எடுத்து போய் செக் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா அந்த பனிக்கூடம் இருக்குல்ல சார், ஆமாம், அதில் வந்து தண்ணி இல்லைன்னு இருக்காங்க. ஓகே. நீங்கள் என்ன இப்போ டிஎன்சி பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? 3rd இந்த 3வது மாதம் ஸ்கேன் பண்ணது வந்து இந்த என்டி ஸ்கேன் சொன்னதுப்பா. அந்த ஸ்கேன் பண்ணுறச்ச அந்த ஒரு பக்குவத்தில் இருக்கிற வேண்டிய வளர்ச்சியும் பக்குவத்துக்கு இருக்க வேண்டிய தண்ணி, அந்த பக்குவத்தில் வளர வேண்டிய எல்லா உறுப்புகளோட மெஷர்மெண்ட் எடுத்து அவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இப்போ 5வது வாரத்தில் வந்து தண்ணி ரொம்ப குறைச்சலாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு என்ன ரீசன் ஆகலன்னு சொல்லி அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தா தான் தெரியும். பட் ஆனால் அந்த தண்ணி இல்லைன்றது ஒரு காரணத்தினால அவங்க டிஎன்சி பண்ண சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த தண்ணி இல்லாததுனால அந்த குழந்தையோட வளர்ச்சி பாதிப்பு இருந்து அது ரொம்ப குறைச்சலாக இருந்து அதுக்கு வேண்டிய பக்குவத்துக்கு வளராமல் இருந்து அதோட ஹார்ட் பீட் குறைச்சலாக இருந்ததுன்னா அப்போ சொல்லியிருப்பாங்க. அது வந்து இது படைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, அதனால் இது கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை எடுத்தாங்கன்னா அதை எடுத்து அது வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி எந்த காரணத்தினால இது மாதிரி வருது, குழந்தையில் ஏதாவது பாதிப்பு இருக்கா, இல்லை அந்த அம்மாவுக்கு வேறு ஏதாவது சிஸ்டமிக் டிசீசஸ்னால இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்து செக் பண்ணி இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த தடவை இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். எஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், எங்கிருந்து பேசுகிறீங்கம்மா? சென்னையிலேருந்து பேசுகிறோம். உங்கள் டவுட் என்னன்னு சொல்லுங்கம்மா டாக்டர் கிட்ட. ஹலோ, குட் மார்னிங்மா. பீரியட்ஸ் ஆகிற டைமில் வந்து கட்டியாக வருது சார், அழுக்கு மாதிரி. சரிங்கம்மா. 2 days தான் ஆகுது. 10 நாள் முன்னாடி தள்ளி வருது எனக்கு. கரெக்ட்மா. இப்போது பீரியட்ஸ் வந்து உங்கள் வயசு என்னம்மா? 24 தான் ஆகுது சார். இந்த ஏஜில் வந்து உங்களுக்கு பீரியட் வந்துட்டு 30 நாள் சொல்கிறோம், 28லேருந்து 30 நாள் சொல்கிறோம். அது அப்போ தான் வரணும்னு. அது மேலே வந்து ஒரு 4 நாள் 5 நாள் வேணால் அந்த பக்கம் தள்ளி வரலாம். ஓகே. பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி 20 நாளில் வர்றதுன்றது கண்டிப்பாக வந்து அப்நார்மல். ஓகே.
இதை வந்து நீங்கள் முதல்ல வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தா கர்ப்பப்பை எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி. அப்புறம் உங்கள் ரத்தத்தை செக் பண்ணுவாங்க. அதில் தைராய்டு, ஹீமோக்ளோபின்லாம் பார்ப்பாங்க. அது பார்த்துட்டு அது ரெகுலராக வரத்துக்கு ஒரு 3 மாதம் மாத்திரை கொடுப்பாங்க. அந்த மாத்திரைங்களை சாப்பிட்டுட்டு நிறுத்திட்டிங்கன்னா திருப்பி பழையபடி நார்மலாக ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை 3 நாள் போகிற மாதிரி கொண்டு வந்துட முடியும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த கால் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? திருப்பூர்ல இருந்து பேசுறேன், சரண்யா. உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க சரண்யா டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். குட் மார்னிங் சரண்யா. குட் மார்னிங். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 8 வருஷம் ஆச்சுங்க. சரிங்கம்மா. நாங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அது ஐயுஐ போட்டுலாம் நிறைய சக்ஸஸ் ஆகல எங்களுக்கு. சரிங்கம்மா. அப்புறம் 8 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நேச்சுரலாகவே கன்சீவ் ஆயிட்டேன். ஓகே, இப்போ 2 வாழ்த்துக்கள். months எனக்கு முடிஞ்சிருச்சு. சொல்லுங்கம்மா. அப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் கோயம்புத்தூர்ல. சரிங்கம்மா. அதுல வந்து எனக்கு கருலாம் நல்லா இருக்கு, ஹார்ட் பீட்லாம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. அது லெஃப்ட் சைடு வந்து ஏதோ சதை மாதிரி லைட்டா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஏதோ அபார்ஷன் ஆகிற சான்சஸ் இருக்குமா, எதுவும் அது ஒரு பயம், அதனால கூப்பிடலாம். இல்லைம்மா, லெஃப்ட் சைடில் எங்கே சதை வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா? கர்ப்பப்பையில லெஃப்ட் சைடுல சதை லைட்டா வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் கரெக்டாக எனக்கு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தெரியலம்மா. பட் இருந்தாலும் இந்த 2 months ஸ்கேனில் உங்களுக்கு கம்ப்ளீட்டான எல்லாம் நார்மலாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. பட் இது வந்து ஒரு ஃபைப்ராய்டு, அந்த ஃபைப்ராய்டு கோத் யூட்ரஸ்க்குள்ளே இருக்க மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தான் கொஞ்சம் கஷ்டம். பட் அதர்வைஸ் நீங்கள் ஒன்றும் இதுக்கு வேண்டிய மாத்திரைகள்லாம் இப்போ கொடுப்பாங்க. அது அபார்ஷன் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்துக்கலாமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். எங்கிருந்து பேசுகிறீங்கம்மா? லலிதா பேசுகிறேன், மதுரையில இருந்து பேசுகிறேம்மா. உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க லலிதா டாக்டர் கிட்ட. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் லலிதா. சார் எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 1.5 years ஆகுது சார். எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, ஓகே. பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, ஓகே. இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்கு. அப்படியே பீரியட்ஸ் வந்தாலும் ப்ளீடிங் சரியா போக மாட்டேங்குது சார். இப்போ இதுக்கு லாப்ரோஸ்கோபி பண்ணலாமா இல்லை என்ன, எப்படி பேபி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதான் எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். உங்கள் ஏஜ் என்னம்மா? 24. யா. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்கன்னா, தைராய்டு சப்ஸ்டியூஷன் பண்ணிவிட்டு நார்மலாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, டேப்லெட்ஸு இன்ஜெக்ஷன் கொடுத்தாலும் குழந்தை நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த லாப்ரோஸ்கோபி பண்ணுறதுன்றது உங்கள் பீரியட்ஸ்க்கோ அதுக்கோ பண்ணுறதில்ல. அது இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லி இன்ஜெக்ஷன் மெடிசின்ஸ்லாம் கொடுக்குறச்ச டியூப்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறதுக்கு, வேறு ஏதாவது கோளாறு இருக்கான்னு பார்க்குறதுக்கு லாப்ரோஸ்கோப் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் அந்த லாப்ரோஸ்கோப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஓவுலேஷன் இண்டக்ஷன் எடுத்திங்கன்னா குழந்தை நிற்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், நாங்கள் வேலூர்லேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கம்மா உங்கள் சந்தேகம் என்னன்னு டாக்டர் கிட்ட. சார், என்னோட சிஸ்டருக்கு வந்து ஹலோ டாக்டர். குட் மார்னிங்மா. குட் மார்னிங் டாக்டர். என்னோட சிஸ்டர் வந்து 24 years ஓல்டு டாக்டர். சொல்லுங்கம்மா. உங்களுக்கு வந்து மென்சஸ் ஆகும்போது அந்த ப்ளீட் வந்து வேற வழியாக வருது. அதனால அங்கே வந்து ஒரு கட்டி ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே. அந்த கட்டி 2 centimeter தான் இருக்குது. அது ஆப்ரேஷன் பண்ண முடியாது, ஊசி போட்டு கரைக்கணும். அப்புறம் விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க டாக்டர். ஓகே. இவங்க கல்யாணம் ஆகலை இல்லைம்மா? இல்லை, இன்னும் ஆகலை. சரிம்மா. இது நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது ஒரு எண்டோமெட்ரியோசிஸ்னு ஒன்று வியாதி மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் சாதாரணமாக அவங்க சொல்கிறது நல்லது தான். இன்ஜெக்ஷன் போட்டு அது கரைச்சிக்கலாம். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அது போட்டு திருப்பி ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்துட்டு அது பண்ணுறது நல்லது தான்மா. அது கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், மீனா பேசுகிறேன் சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. சார், எனக்கு வயசு 30 ஆகுது சார். மீனா. சொல்லுங்கம்மா. இப்போ கன்சீவாக இருக்கேன் சார். 9 மாதம் ஆகுது இன்னைக்கு. வெரி குட். நஞ்சு கொடி இறங்கி இருக்குன்னு சொல்லி 2 மாசத்துல ஸ்கேன் பார்த்தாங்க. இப்போ நார்மலாக நல்லா கொடி ஏறிக்கிச்சு அப்படின்றாங்க. கரெக்டுமா. டெலிவரி நார்மல் ஆகுமா சார், சிசேரியனுன்றாங்க, எப்படி சார்? கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சுமா உங்களுக்கு? இப்போதான் கல்யாணம் ஆச்சு சார், இப்போ டிசம்பரில். இப்போ வந்து சிசேரியன் பண்ணுறது உங்களுக்கு குழந்தை வெளியில் வரத்துக்கு வழி இல்லைன்னா சிசேரியன் சொல்லுவாங்க. குழந்தை வந்து பெருசாக இருந்ததுன்னா சிசேரியன் சொல்லுவாங்க.
அது அந்த குழந்தை நிற்கிற பருவம், அதாவது அந்த உள்ளே இருக்கிறது வந்து அந்த தலை கீழ் வழியாக வர மாதிரி இருந்ததுன்னா நார்மல் டெலிவரிக்கு சான்சஸ், அது குறுக்கால் இருந்ததுன்னா அது சிசேரியன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு நிறைய ரீசன்ஸ் இருக்குமா. பட் இப்போ உங்களுக்கு ஏதாவது செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் நார்மலாக டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா 30 வயசுன்றது கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஏஜாக இருக்குது. அதனால் கொஞ்சம் யோசித்து அந்த முடிவை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எடுப்பாங்க. அவ்வளோதானே தவிர விட்டு நீங்கள் தைரியமாக இருந்து நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ உங்களுக்கும் குழந்தைக்கும் எது நல்ல டிசிஷனோ அது எடுத்துக்கலாமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர்கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் சித்தூர்லேருந்து பேசுகிறோம், ஹேமலதா. உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கம்மா டாக்டர் கிட்ட. எனக்கு மேரேஜ் ஆகிட்டு 11 இயர்ஸ் ஆகுது. சரிங்கம்மா. அது 1.5 வருஷம் பொறுத்து ஒரு குழந்தை நின்றுச்சு. சரிங்கம்மா. அப்பத்துலேருந்து வயிற்று வலின்னு வந்துச்சு. அப்போ இங்கெல்லாம் பண்ணாமல் வேலூர் சிஎம்சிக்கு போனால் ஃபைப்ராய்டு கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. வயிறெல்லாம் கல் மாதிரி ஆயிடுச்சு, அபார்ஷன் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் நான் வேணான்ட்டு அழுது ஒத்துக்கல. ஆனால் நல்ல மாதிரியே குழந்தை பிறந்துட்டா. சரிங்கம்மா. 9 இயர்ஸ் ஆச்சு. அந்த கட்டியால ப்ராப்ளம் திருப்பி குழந்தைய நிக்கல ரெண்டாவது. சரிங்கம்மா. அதனால ஏதோ ப்ராப்ளம்னா அடிக்கடிக்கு வயிறு வலிக்குது. அதாம்மா உங்களுக்கு இருக்கிறது ஃபைப்ராய்டுன்றது கட்டிமா. இந்த ஃபைப்ராய்டு இந்த கட்டி எந்த இடத்துல நிற்குது, கர்ப்பப்பைக்கு உள் பக்கமாக இருக்கா வெளிப்பக்கமாக இருக்கா, எத்தனை நம்பர் இருக்குது, அது மாதிரி அதெல்லாம் ஒரு காரணத்தெல்லாம் வச்சுட்டு அது ஆப்ரேட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பைக்கு உள்ள இருக்குதா சார்? சரி, இப்போ எத்தனை வயசுமா உங்களுக்கு? எனக்கு 31 வயசு சார். இப்போ நீங்கள் அது அந்த ஃபைப்ராய்ட்ஸை ரிமூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த தடவை வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர்கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஓகே, காலர் இல்லை டாக்டர். டாக்டர், ஒரு காலர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு சிசேரியன் ஆக போகுது, ஸோ எப்படி நான் வந்து என்ன நானே கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது உண்மையாகவே நம்ம கையில் இருக்கா டாக்டர், இல்லை எப்படி இது வந்து நம்ம டிசைட் பண்ணுறது, நார்மல் ப்ரெக்னன்சியா இல்லை சிசேரியன்? இப்போ நார்மல் ப்ரெக்னன்சி, இப்போ ப்ரெக்னன்சினா நார்மல் டெலிவரின்னு எடுத்துக்கலாங்க. ஓகே டாக்டர். அதை மீறி சிசேரியன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய காரணனால இருக்குது. ஓகே டாக்டர். த ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த ஏஜ். இப்போ ஏஜ் வந்து ரொம்ப யங்கர் ஏஜில் முன்னாடிலாம் வந்து கன்சீவ் ஆகி வருவாங்க, அதனால் சிசேரியன் பண்ணுவோம். இப்போ வந்து கவர்மெண்ட்டோட ரெகுலேஷன்ஸ், பப்ளிக் அவேர்னஸில் இந்த டீனேஜ் ப்ரெக்னன்சிஸ்லாம் வரதில்லை. ஓகே, அதனால் அந்த டீனேஜ் ப்ராப்ளம் இல்லை. பட் அட்வான்ஸ்டு ஏஜ், இப்போ 30க்கு மேலேன்னு சொன்னாங்க ஒரு காலர், 31 வயசில் இருந்தது, அட்வான்ஸ் 35 வயசில் இருந்தது அப்படின்னா அது வந்து அட்வான்ஸ் மெட்டர்னல் ஏஜ் வந்து ஒரு இண்டிகேஷன் ஃபார் டூயிங் அ சிசேரியன். ஓகே டாக்டர். அண்ட் அது அவங்க மதருக்கு ஏதாவது ஒரு வியாதிகள் இருந்தது, அந்த வியாதிகள்னால அவங்க வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் கோஆக்டேஷன் ஆஃப் அயோட்டான்னு ஒரு டிசீஸ் இருந்ததுன்னா அவங்க நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஜாஸ்தியாகி அவங்களுக்கு பாதிப்பு வரும். அது மாதிரி இருந்ததுன்னா சிசேரியன் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை பிபி வந்து ஜாஸ்தியாக இருக்குது அந்த அம்மாவுக்கு, அந்த பிபி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நார்மல் டெலிவரி பண்ணால் அதனால கோளாறு வரும்னு நினச்சாங்கன்னா அவங்க சிசேரியன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த மொத்தமாக காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா மதர் சைடில் கொஞ்சம் காரணங்கள் இருக்கலாம். ஓகே. பேபி சைடில் காரணங்களாக, பேபி நான் சொன்ன மாதிரி பொசிஷன், அப்நார்மல் பொசிஷன் இருந்ததுன்னா அதனால் இருக்கலாம். 3வது இந்த நஞ்சு இருக்கிறது, பிளசண்டா. அந்த பிளசண்டா நார்மலாக வந்து மேல் பாகத்தில் இருக்கும். அது குழந்தைக்கு கீழே வந்து குழந்தைக்கு முன்னாடி அந்த நெஞ்சு இருந்ததுன்னா அது டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் குறைச்சல், பிளாசண்டா ப்ரீவியானும். இது மாதிரி இந்த 3 காரணங்களை வச்சு, அது இல்லாமல் இந்த இன்ஃபர்டிலிட்டி, ஏஜ் குரூப்பு, சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், இதெல்லாம் வச்சு நம்ம நிறைய ஒரு ரீசன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஐவிஎஃப் பேபின்னு எடுத்துகிட்டு வராங்க, 38 வயசில் கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சுன்னா அது எலெக்டிவ் சிசேரியன் பண்ணுறாங்க. ஓகே. அந்த ப்ரீவியஸாக ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா கன்சீவ் ஆகிருக்கு, இல்லை ப்ரீவியஸாக வந்து பேட் ஆப்ஸ்டெட்டிக் ஹிஸ்ட்ரி, நார்மலாக 3 டெலிவரி ஆகிட்டு அதனால் பிரச்சனை இருந்தது அப்படின்னு வரச்ச இப்போ பண்ணுறச்ச சிசேரியன். இந்த மாதிரி இந்த சிசேரியனின் காரணங்கள் வந்து பாதிக்கு மேலே வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி கிளாசிக்கலாக இருக்குது. ஓகே. பாதிக்கு மேலே நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரியலி டஸ் அந்த சிச்சுவேஷன் அண்ட் ஹெல்த் கண்டிஷனை வச்சு தான் சிசேரியன் இல்லையா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து இந்த மெட்டர்னல், இப்போது குழந்தை இறக்கிறதுன்றது, குழந்தை இறந்து போச்சுன்றது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எத்தனை குழந்தைன்னா அவங்களுக்கு 4 குழந்தை இருந்தது, 2 இறந்து போச்சு அப்படின்னு அந்த ஒரு ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம்
சாதாரணமாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் ஆஞ்சு என்னன்ற பார்த்து எல்லாமே சிங்கிள் சைல்டு நாம்னு சொல்கிறாங்க. அதனால் எக்ஸ்ட்ரீம் காஷன் எழுகிறச்ச ப்ராபப்ளி தெர் இஸ் அன் இன்க்ரீஸ்ட் இன்சிடென்ஸ் ஆஃப் சிசேரியன் செக்ஷன். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியின் அடுத்த காலர் இருக்காங்க, அதையும் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் கிருஷ்ணவேணிங்க, ஈரோட்லேருந்து பேசுகிறேங்க. உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கம்மா டாக்டர் கிட்ட. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. எனக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சுங்க. சரிங்கம்மா. எனக்கு ஒரே பையங்க, நார்மல் டெலிவரிங்க. வெரி குட்மா. இந்த 4 months பார்த்தீங்கன்னா மென்சஸ் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க டாக்டர். எனக்கு நான் பார்த்தீங்கன்னா 10 நாள் நார்மல் டைம்லேருந்து 10 நாள் தள்ளி தள்ளி போகுதுங்க. சரிங்கம்மா. ப்ளீடிங் சரியா ஆக மாட்டேங்குதுங்க. வெயிட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. ஓகேம்மா. பார்த்தீங்கன்னா 72 kg இருக்குங்க நான். தூக்கம் அதிகமாக வருதுங்களாம்மா? ஆமாங்க, தூக்கம் அதிகமாக வருங்க. ரொம்ப சோம்பலாகவே இருக்குங்க. இதெல்லாம் சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் வந்து கொஞ்சம் டெஃபெக்டிவாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் செகண்ட் டே ஆஃப் த பீரியட்ஸ் போய் பிளட் டெஸ்ட் பண்ணி தைராய்டு ஹார்மோன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு வேண்டிய டேப்லெட் கொடுத்து அது கரெக்ட் பண்ணாவே பீரியடும் நார்மலாக வந்துடும். நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குமா. அது கூட அயனும் பார்க்கணும். ஹீமோக்ளோபின் குறைச்சலாக இருந்ததுன்னா அயன் டேப்லெட்டும் எடுத்திங்கன்னா அது நார்மல் ஆகிடுமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், இந்த ஃபெர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன்னா என்ன அப்படின்றத ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த ஃபெர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன் என்ன டாக்டர்? நார்மலாக வந்து ஹெல்த்தியாக இருக்கவங்க கல்யாணம் ஆகிட்ட வித்தின் 1 year அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. ஏதாவது ஒரு ரீசன்னால் அப்போ வந்து அவங்க குழந்தை பிறக்க வேண்டாம், ஒரு 4 வருஷமாக 5 வருஷமாக கழித்து குழந்தை பிறக்கணும், அது மாதிரி பிறக்கிறச்ச அது அந்த டைமில் ரொம்ப லேட் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா அது வந்து ஃபெர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன். ஓகே. எக்ஸாம்பிள், ஒரு பிரெஸ்ட் கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணுறாங்க 20 வயசில் 21 வயசில். அவங்களுக்கு இப்போ ஆப்ரேட் பண்ண போகிறாங்க, அதுக்கு கீமோதெரப்பி கொடுக்க போகிறாங்க, ரேடியோ தெரப்பி கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் வந்து குழந்தை பிறக்கிறத பாதிச்சிடும். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபெர்டிலிட்டி ப்ரிசர்வேஷனில் அந்த மெத்தட் பிரகாரம் அவங்களோட கரு எடுத்து அந்த எக்கை எடுத்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு இருந்ததுன்னா அந்த எக்கை எடுத்து அதை எம்ப்ரியோ ஃபார்ம் பண்ணி இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே. இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு 2 வருஷமாக 3 வருஷமாக முடிச்சுட்டு வந்துட்டோன்னே அதுக்கப்புறம் தே வில் கன்சீவ். ஓகே. இது ஒரு காரணம். இன்னொன்று வந்து ஒரு ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம், கை கால் முட்டு வலி, அதனால் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து அதுக்கு ஒரு சில மருந்து கொடுப்பாங்க, மீத்தோட்ரக்சேட், அது மாதிரி அந்த மருந்து கொடுத்தாங்கன்னா அந்த மருந்து வந்து குழந்தை பிறக்கிற தன்மையை பாதிச்சிடும். அதனால் பின்னாடி பிரச்சனை வரும்னா அது முதல்ல அதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து இப்போ கரு நிற்கிறதுன்றது யூஸ்வலாக அந்த கரு முட்டை வர்றது நார்மலாக 40 வயசு 45 வயசு வரைக்கும் ஓவுலேஷன் வரும். ஓகே. ஒரு ஏதாவது கஞ்சனில் அனாமனீசருன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இது வந்து சீக்கிரமாக நின்றும். இது இந்த அம்மாவுக்கு வந்து 25-26 வயசில் நின்றுட போகுது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. சோஷியல் ரீசன்ஸு, 30 வயசு ஆகுது, கல்யாணம் ஆகிடுச்சு, ஆனால் இப்போ வந்து நான் யூஎஸ்க்கு போய் MBA முடிச்சுட்டு வந்து தான் குழந்தை பிறத்துக்கணும், அங்கே வந்து போய் குழந்தை பிறக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து அந்த எக்கை எடுத்து எக்கை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லாட்டி எம்ப்ரியோ ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா 33-34 திருப்பி வரைச்ச வயசு அதிகமாகனால கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. இப்போ இந்த எம்ப்ரியோ வச்சு அவங்க தே கேன் கன்சீவ். இதுதான் ஃபெர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன். ஓகே. ஸோ அட்வான்ஸ்டாக அதாவது எக்கை வெளியே எடுத்துட்டு நம்ம வந்து எப்போ தேவையோ எம்ப்ரியோ, ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா எம்ப்ரியோ, ஹஸ்பண்டில் கல்யாணம் ஆகலைன்னா வெறும் எக்கை மட்டும் எடுத்துருது. ஓகே டாக்டர், நிகழ்ச்சி அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். சார், மருமகளை பத்தி கேட்கணும் சார், டாக்டர் இருக்காரா? சொல்லுங்கம்மா, கேளுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. நான் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. என் பையனுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது, வயசு 26. சரிங்கம்மா. மருமகளுக்கு வயசு 20. ஓகே. எல்லாம் குழந்தைங்க இல்லை சார். அவனுக்கு வந்து 5 மாசத்துக்கு முன்னே மெட்ராஸ் ஒரு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம். அவனுக்கு செமன் அளவு 50% இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சிஃபாசி HP 5000 IU
இன்ஜெக்ஷன் 2 மாசம் போட்டோம். சரிங்கம்மா. 90% இருக்கு அவனுக்கு செமனு. சரிங்கம்மா. மருமவளுக்கு ஃபால்விட்டி 5 mg, ஃபெட்டிஷூரியா, வெபிமெட்டேசர், குளோம் 100 mg, டுபாஸ்டன் mg, காபல்கோலின் இந்த மாத்திரைலாம் சாப்பிட்டுன்னு வந்து அவளுக்கும் நல்லா இருந்தது சார். சரிங்கம்மா. மே மாசம் ஒரு முறை IUI டெஸ்ட் எடுத்தோம், ஜூன் மாசம் ஒரு முறை IUI டெஸ்ட் எடுத்தோம். சரிங்கம்மா. ஆனா ரெண்டுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார். சரிங்கம்மா. அவளுக்கு வந்து முட்டை கரு வந்து 6 வெடிச்சு இருக்குன்னு ஜூன் மாசம் இன்ஜெக்ஷன் போட்டோம். பட் அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. வெள்ளப்படுது சார், அவளுக்கு வெள்ளப்படுது. குழந்தை நிக்க என்ன சார் செய்யணும்? வெள்ளப்படாம இருக்கணும், குழந்தை நிக்கணும். வெள்ளப்பட்டதுன்றது அவங்க செக் பண்ணி, அது ரொம்ப சிம்பிள் இதுதாம்மா. ஒரு தடவை போய் கம்ப்ளீட் பண்ணி பார்த்துட்டு ஒரு பேப்ஸ்மேர்னு எடுப்பாங்க. பேப்ஸ்மேர் எடுத்துட்டு அதுக்கு சாதாரண லாக்டிக் ஆசிட் வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டு அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சிட்டாங்கனாவே தானாக சரியாயிடும் இந்த வெள்ளப்பட்டதெல்லாம். அது ஒன்றும் மேஜர் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க, ஒரு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க, IUIM பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஒரு IUI பண்ணோம்னா அதுலேருந்து சக்ஸஸ் ரேட் வந்து 20% 25% தான். IUI பண்ணி நிற்கலைன்னா அதோட வேறு வாய்ப்புகளே இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். ஸோ திருப்பி ஒரு தடவை கம்ப்ளீட்டாக ரீவேல்யூவேட் பண்ணி அவங்க டியூப்ஸில் ஏதாவது பிளாக் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கலாம். 20 years 25 years வந்து ரொம்ப யங் ஏஜ் தாம்மா. அது இல்லாமல் நீங்கள் இப்போ சொல்கிற இந்த 50% 90%லாம் வந்து இப்போல்லாம் ஓவராலாக அக்செப்டபிள் தான். அது வந்து ஒரு அப்நார்மல்னு கிடையாது. அதனால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குமா உங்களுக்கு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நாங்க வாலாஜாபேட்ல இருந்து மீரா பேசுறேங்க. உங்க சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க மீரா டாக்டர் கிட்ட. ஓகே. ஹலோ டாக்டர். குட் மார்னிங் மீரா. டாக்டர், எனக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணோம். 1.5 years ஆகுது மேரேஜ் ஆயிட்டு எங்களுக்கு. சரிம்மா. தைராய்டு ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தோம், சுகர் பார்த்தோம், எல்லாமே பார்த்தோம் சார். சரிங்கம்மா. எதுவும் இல்லை, எதுவும் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை, நார்மலாக தான் இருந்தது. கன்சீவ் ஆகிறதுக்கு இப்போ எப்படின்ட்டு கேட்குறேன். எப்படி அது நார்மலாக வருங்களா இல்லை எப்படின்ட்டு பார்க்கணும். செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம், 7 months போயிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டல். சரிங்கம்மா. இப்போ இது வரைக்கும் எந்த கோளாறும் கண்டுபிடிக்கல இல்லையா? இல்ல சார், இன்ஃபெக்ஷன் மட்டும் இருக்குன்னு சொன்னாங்க. வெயிட் லாஸ் பண்ண சொன்னாங்க. சரி. வெயிட் லாஸ் ஆயிருக்கு சார். ஒரு 72 இருந்தேன், இப்ப 69 இருக்கேன். சரி. அதுதான் வர சொல்லி இருந்தாங்க. இந்த மந்த் போனோம் சார். அது ஒரு மந்த் வந்து எல்லாம் நார்மலாக இருந்ததுன்னா உங்களுக்கு சான்சஸ் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு வந்து 20%. ஸோ ஆவரேஜாக வந்து 5 months ஆகும். ஸோ இந்த மோஸ்ட்லி அந்த ஃபஸ்ட் இயர் முடிகிறச்ச 90% கன்சீவ் ஆகிடுவாங்க. அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் அப் டு 1 year கம்ஃபர்டபுளாக வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நீங்கள் கன்சீவ் ஆகிடுவீங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். சொல்லுங்க நிவேதா, உங்க சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட சொல்லுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் நிவேதா. கல்யாணம் ஆகி 3 years ஆகுது. சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட் 2 monthsலேயே நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அப்போ பேபி 6 months இருக்கும் போது வயிற்றுல பேபியோட பிளேடரில் வந்து மெகாசிஸ்டஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே. அது பண்ணியாச்சு. அப்புறம் மறுபடியும் 1 year கழிச்சு செகண்ட் பேபி ஃபார்ம் ஆச்சு. அப்பயும் அதே சேம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் நாங்கள் மெடிஸ்கேன் அங்கெல்லாம் போய் பார்த்தோம். ஆனால் அது எதனால வருது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா. அப்புறம் மறுபடியும் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் மறுபடியும் வந்துருச்சு. ஓகே. அப்புறம் 3rd time கன்சீவ் ஆனேன். அப்போ வந்து 4 monthsல அதாவே அபார்ட் ஆயிடுச்சு, ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ ப்ரெக்னென்ட் ஆகி 5 months ஆகுது. அதுவும் 2 monthsலயே அபார்ட் ஆயிடுச்சு. வரிசையா இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. அதான் என்னன்னு கேட்கலான்ட்டு டாக்டர். ஒரு இது மாதிரி ஒரு கண்டினியூஸ் ப்ராப்ளம் திருப்பி அடுத்து இது மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த குரோமோசோம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்கம்மா. உங்கள் குரோமோசோமும் உங்கள் ஹஸ்பண்ட் குரோமோசோமும் செக் பண்ணி பார்க்காங்க. ஸோ அது பார்க்குறச்ச அதில் வந்து சிலது வந்து அந்த மைக்ரோ டெலீஷன்ஸ்னு இருக்கும். சின்ன நம்பரெல்லாம் கரெக்டாக இருக்கும். பட் அது சின்னதாக ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்ப்பாங்க. அது இல்லாமல் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இதுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இதுக்கு உண்டு. இப்போ வந்து எந்த இடத்துல பிரச்சனை, இப்போ மெகாசிஸ்டஸ் பிளாடர் வர்றதுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ரோப், அந்த ப்ரோப் இருந்ததுன்னா இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா
உங்களுக்கு வந்து டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி பண்ணி அந்த கரு எடுத்து அந்த கருவிலேருந்து ஒரு பயாப்சி பண்ணி அந்த ப்ரோப் வச்சு செக் பண்ணாங்கன்னா எது இல்லை, இப்போ வந்து ஒரு 6 கரு உருவாயிருச்சுன்னா 6 எம்ப்ரியோ இருந்ததுன்னா அந்த 6 எம்ப்ரியோவும் பயாப்சின்னு பார்த்து எந்த ஒரு பர்டிகுலர் எம்ப்ரியோவில் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஹெல்த்தி பேபி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் டெஸ்டிங் எல்லாம் தேவை. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல உங்களுக்குன்னு ஒரு சில புது வழிகள் உண்டு. அதை உங்களுக்கு அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சான்சஸ் வில் பி பெட்டர். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுகிறீங்கம்மா? வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா உங்கள் சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட? இல்லை, நான் ஃபர்ஸ்ட் டைம் கன்சீவ் ஆயிருந்தேன் ஒரு 5 மந்த்து. சரிங்கம்மா. அது அபார்ஷன் ஆயிடுச்சுங்க டாக்டர். சரிங்கம்மா. அதுக்கப்புறம் இப்போ கன்சீவ் ஆயிருக்கேன் ஒரு 4 மந்த் கழிச்சு. ஓகே. ஆனால் நேற்று மண்டே போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே. அவங்க பிளட்ல வந்துட்டு கொஞ்சம் நச்சுத்தன்மை கலந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க டாக்டர். அதை பற்றி உங்களை கேட்கணும். அது என்னன்றது எனக்கு கரெக்டாக தெரியலம்மா. ஸோ இப்போ வந்து என்ன வாட் இஸ் த டெஸ்ட்டு, எதை வச்சு அவர் சொல்லியிருக்காங்க? அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் அபார்ஷன் ஆனதுக்கு அப்புறம் நிறைய டெஸ்ட் எடுத்தாங்க சார். ஓகே. அதுல தான் 2 டெஸ்ட் வந்துட்டு பாசிட்டிவ் வந்திருக்குமா, ஏபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே 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 ஃபைன். நீங்கள் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு தடவை அபார்ஷன் ஆச்சுன்னா திருப்பி அடுத்த தடவை அபார்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு சில டெஸ்ட் எடுத்து பண்ணி பார்த்தாங்கன்னா இந்த ஆன்டிகார்டியலிப்பின் ஆன்டிபாடின்னு சொல்லுவாங்க, அதுதான் அந்த ஏசிஎல். அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எடுத்திருந்தாங்கன்னா அந்த ஏதோ உள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, திருப்பி அபார்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டெய்லி இன்ஜெக்ஷன் போடணும். நீங்கள் அந்த ஹெப்பரின்னு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தருவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் நீங்கள் டெய்லி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த 37-38 வாரம் வரைக்கும் நீங்கள் எடுத்திங்கன்னா அது மாதிரி இருக்கிறதுக்கு அந்த நல்லபடியாக ஹெல்த்தியாக குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர்கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேங்க சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கம்மா டாக்டர் கிட்ட. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. சார் நான் ஃபஸ்ட்டு மூணு குழந்தை எனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சுங்க சார். சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட் பேபி வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் இருந்ததுனால நான் டேப்லெட் போட்டுட்டேன். ஓகே. செகண்ட் பேபி வந்து பாசிட்டிவ்னு சொன்னாங்க. போயிட்டு 2 மந்த்ஸில் பார்த்தப்ப அதுக்கு ஹார்ட் பீட் இல்லை, அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். சரிம்மா. அடுத்த பேபியும் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் 60 டேஸ்ல பார்த்து அதுக்கும் ஹார்ட் பீட் இல்லை, இது மிஸ்ட் அபார்ஷன் மாதிரி இருக்குங்க, இதையும் அபார்ஷன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். எனக்கு வந்து சுகர் இருக்குங்க சார். 5 இயர்ஸா சுகர் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துலேருந்து எனக்கு சுகர் இருக்கு. அவங்க சுகருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைம்மான்னு சொன்னாங்க. அப்புறம் போன ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஓவலேஷன் இன்ஜெக்ஷன்லாம் பண்ணோம். அப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்கு, உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, உங்க வீட்டுக்காரருக்கும் 7 டெஸ்ட் எல்லாம் பார்த்தாங்க, அவங்களுக்கும் நல்லா இருக்குமா, நீங்க கண்டிப்பா கன்சீவ் ஆயிருவீங்கன்னு சொன்னாங்க. அந்த மாசம் பார்த்தா கரெக்டா பீரியட்ஸ் வந்துருச்சு. ஓகே. இந்த மாதிரி நிக்கவே மாட்டேங்குது மேடம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க 3 அபார்ஷனுக்கு அப்புறமா கூட உங்களுக்கு டியூப் பிளாக் ஆகி இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு, அதனால நீங்க நல்ல இது சென்னை தான் போகணுங்க அப்படின்ட்டு அங்க சொன்னாங்க. இல்லை டைபிஷ் பண்ணி உங்களுக்கு எடுத்து பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இந்த மாசம் போன மாசம் வந்து எனக்கு 3 நாள் தள்ளி போனுச்சு. சரின்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். 4வது நாள்லேருந்து 5 டேஸ் வந்து பீரியட்ஸ் வந்துட்டே இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க மெட்ராஸ்ல வந்துட்டு பார்க்கணும், எப்படி இதை பண்ணணும் அப்படின்னு ஒண்ணுமே எனக்கு புரியலைங்க டாக்டர். கொஞ்சம் அவங்க அதாவது 3 அபார்ஷன் வர்றதை விட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த ஹிஸ்ட்ரோ லேப்ரோஸ்கோப் பண்ணி பார்க்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது டியூப் பிளாக்குக்குன்னு இல்லை, கர்ப்பப்பை உள்ளே ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது, ஒரு செப்டம், ஒரு சின்ன ஏதாவது ஒரு சதை மாதிரி வளர்ந்துருந்ததுன்னா இது மாதிரி ரிப்பீட்டாக ஆகும். அதுக்கு அந்த ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி பண்ணி பார்க்குறச்சே அது அப்படியே அந்த சதையை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாக ஹெல்த்தியாக வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ஹிஸ்ட்ரோ லேப்ரோஸ்கோப் வந்து நல்ல டெஸ்ட்டு தான், நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணிக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், ப்ரெக்னன்சியில் இருக்கிற சமயத்தில் வந்து எந்தெந்த மாதிரி ஃபுட் ஹேபிட் வந்து ஹெல்த்தியாக எடுத்துக்கிறதுக்கு? இப்போது ப்ரெக்னென்சி வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு மனசில் கிளியராக ஒரு ஐடியா வேணும். ப்ரெக்னென்சி வந்து இட்ஸ் நாட் எ டிசீஸ், இட் இஸ் ஒன்லி அ நார்மல் ஹெல்த்தி வே.
அதனால் உங்கள் லைஃப் அந்த ஸ்டைலை தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்கன்னு தவிர அது ஒரு வியாதியாவோ இது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஈட்டிங் ஃபார் டூன்னு சொல்லுவான். அது மாதிரி அதுக்கு நான் அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஃபாஸ்டிங் அண்ட் ஃபீஸ்டிங் ரெண்டுமே வந்து ப்ரெக்னென்சி அப்போ கூடாது. ஓகே, இம்பார்ட்டன்ட் திங். மூணாவது வந்து உங்களோட அந்த சாப்பிட்றது வந்து ஆஸ் பர் த ப்ரெக்னென்சி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப வாமிட்டிங் இருந்துகிட்ருக்கோம், அதனால் சாப்பிட முடியாது. அப்போ போய் நம்ம நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ணும், ஈட்டிங் ஃபார் டூ சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ப்ரெட்டு சாப்பிட்ணும், பட்டர் சாப்பிட்ணுன்னு சொல்ல முடியாது. அந்த டைமில் அது எந்த மாதிரி ஃபுட் அவங்களுக்கு தேவையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல சாத்துக்குடி பழம் ஜூஸ் எடுத்து அதில் கொஞ்சம் தேன் போட்டு அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா வேண்டிய நியூட்ரிஷன் போய் சேரும், ட்ரை ஆகாது, பேபிக்கும் நியூட்ரிஷன் போய் சேரும். ஸோ அதனால் இது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஜாம், ஜெல்லி அதெல்லாம் சாப்பிட்லாம். அவாய்ட் ஆயில், பட்டர், கீ அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வாமிட்டிங் சென்சேஷன் வரும். காரணம் மசாலா அது மாதிரிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன் வரும், அதை அவாய்ட் பண்ணி சாப்பிட்லாம். செகண்ட் ட்ரைமெஸ்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான உங்களுக்கு அறிகுறி வந்து உங்கள் வெயிட் கெயின். ஓகே, 1/2 கிலோ பர் வீக் வெயிட் கெயின் இருக்கணும். அது இருக்கிற மாதிரி நம்ம சாப்பிட்டு வரணும். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் கார்போஹைட்ரேட் ஃபுட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ரோட்டீனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், ஃபேட் இன்க்ரீஸ் பண்ணணும். இதில் வந்து கார்போஹைட்ரேட் வந்து மோர் தென் 50% தேவையாக இருக்கும். 30%க்கு மேலே ஃபேட் இருக்கணும், தி ப்ரோட்டீன். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட வேண்டியிருக்கணும். அவங்க எது பிடிச்சதோ அது சாப்பிட்லாம், இதுதான் சாப்பிட்ணும் இதுதான் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. ஸோ அவங்க எடுக்கிற காம்பனண்ட்டில் ப்ரோட்டீன் இருக்கா இல்லையான்னு பார்த்து நம்ம அது மாதிரி அட்வைஸ் பண்ணணும். ஸோ பால் முக்கியமான காரணம். ஒரு 1.5 லிட்டர் ஒரு நாளைக்கு பால், காஃபி, ஹார்லிக், தயிர் எந்த ஃபார்மில் வேணால் சாப்பிட்லாம். ஸோ திஸ் இஸ் த நார்மல். ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், நிகழ்ச்சி அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கம்மா டாக்டர். ஓகே, ஹலோ டாக்டர், வணக்கம் சார். வணக்கம்மா. சார் எனக்கு ஒரு 3 மந்த்ஸுக்கு முன்னாடி வந்து ஓவரியில் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஓவரி எடுத்தாங்க. சரிங்கம்மா. அது எடுத்து வந்து பெயின் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சரி சின்ன ஏதாவது பீஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஓகே அதுக்கப்புறம் டியோனோஃபோம்ன்ற ஒரு டேப்லெட்ஸ் வந்து 1 மாதம் எடுக்க சொன்னாங்க. சரிம்மா. அதையும் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் வந்து பெயின் வந்து அந்த ஓவரி எடுத்த இடத்துல கீழே அடி வயிற்றுல பெயின் இருந்துக்கிட்டே இருக்கு சார். சரிம்மா. அப்புறம் டாக்டர் திருப்பி வந்து ஒரு ஸ்கேன் எடுங்க அப்படின்னு சொல்லி சிடி ஸ்கேன் எடுத்தோம். ஓகேம்மா. அப்போ அந்த சிடி ஸ்கேனில் வந்து யூட்ரஸ் எலாங்கேட்டட்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்தது. ஓகே. அப்போ அதை திருப்பி நாங்கள் டாக்டர்கிட்ட காமிக்கும் போது டாக்டர் சொல்கிறாங்க யூட்ரஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து விரிஞ்சிருக்கனால ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்குது ஒன்று, அதனால் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 6 மந்த் ஆகட்டும் யூட்ரஸ் எடுத்துருவோம். உங்களுக்கு வயசு என்னம்மா? வயசு 41 சார். இலாங்கேட்டட் யூட்ரஸ்ன்றது ஒரு நார்மல் ஃபைண்டிங்மா. அதனால கண்டிப்பாக நீங்கள் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும்னு வேண்டிய தேவை கிடையாது. நீங்கள் டைனோஃபஸ் டேப்லெட்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னா எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சத பரீட்சை பண்ணாங்களாம்மா அந்த ஓவரி எடுத்தது? அந்த காலர் கட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர். அவங்களுக்கான கன்சல்டேஷன் என்ன சொல்லுங்கள் டாக்டர். அந்த டைனோஃபஸ்ன்னு எடுத்துருந்தாங்கன்னா அந்த அந்த மாத்திரையிலேருந்து எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குன்றாங்க. எண்டோமெட்ரியோசிஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதனால் ஒரு பெயின் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அந்த ரெக்கரண்ட் பெயின் இருந்தது 40 இயர்ஸை கிராஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஹிஸ்டெக்டமி இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஓகே டாக்டர், எனிவே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. டாக்டர் இன்றைக்கி வந்து காலர்ஸ்க்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கன்சல்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.